ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். கடந்த 2 வார காலமாக அரசியல் களம் என்பது பரபரப்பாகவும் இருந்தது, சுறுசுறுப்பாகவும் இருந்தது. இந்த 2 வார காலத்திலே சூடுபிடித்த களத்திலிருந்து பொறுக்கெடுத்த வார்த்தைகளை எல்லாம் இடிதாங்கி தனது வீட்டின் சேமிப்பு கிடங்கிலே பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறான் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கவ்வும் சூது, தர்மயுத்தம், கிரீன்வே சாலை, மெரினா, கூவத்தூர், பரப்பன அக்ரஹாரம், சபதம், அம்மா சின்னம்மா, ஆளுநர் மாளிகை, தீர்ப்பு சிறை, சட்டமன்றம், வாக்கெடுப்பு அமளிதுமளி, வெளியேற்றம், வாக்கெடுப்பு என்றெல்லாம் தலைப்புச் செய்திகளில் பிரேக் போட்டு நின்ற அனைத்து செய்திகளையும் எனது சேமிப்பு அறையில் பத்திரமாக வைத்திருக்கிறேன். அதே போல களத்தில் நடந்த வினைகளையும் இடிதாங்கி ஒன்று விடாமல் படம் பிடித்து கோப்புகளில் கோர்த்து வைத்திருக்கிறான். உடைந்த மண்டையிலிருந்து வழிந்த குருதியாக இருந்தாலும் சரி, கிழிந்த சட்டையிலிருந்து தெரித்த பட்டனாக இருந்தாலும் சரி, கடமையை செய்த சட்டத்திலிருந்து வந்துதித்த விதிகளாக இருந்தாலும் சரி, அவை அனைத்தையும் நகலெடுத்து இடிதாங்கியின் டாக்குமெண்டேஷன் ரூமிலே பத்திரமாக பூட்டி வைத்திருக்கிறான் இடிதாங்கி. ஏனென்று சொன்னால் இது போன்ற நெருக்கடிகள் எதிர்காலத்தில் வராது என்று சொல்லிவிட முடியுமா? முடியாது. ஏனென்றால் கட்சிகள் உடைந்து குட்டி போட சட்டியிலே குதிரைகள் ஓடும் என்பது அரசியல் கணிப்பு. அப்படி வந்தால் எப்படி தடாலடியாக செயல்பட வேண்டும் என்பதை புரட்டி பார்த்து இந்த ஆவணங்களை எல்லாம் ஆணைகளாக பேக் டு த ஃபியூச்சருக்கு கொண்டு போவது என்பதை தெளிவாக புரிந்து வைக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் வரலாறு என்பது 23ஆம் புலிகேசிக்கு எவ்வளவு முக்கியமோ அப்படியே இந்த 22ஆம் சிங்கம்புலிக்கும் முக்கியம். அதனால்தான் அவ்வப்போது நாக்கில் விரலை நனைத்து வரலாற்றின் பக்கங்களை புரட்டியவாறு தன்னைத்தானே குஷிப்படுத்திக் கொள்ளுகிறான் இடிதாங்கி. வரலாறு என்பது வார்த்தைகளாக மட்டும் இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை, அது வடுக்களாக கூட இருக்கலாம். இடிதாங்கிக்கு பொழுது போகவில்லை என்றால் முற்காலங்களில் முதுகின் மீது விழுந்த அடிகளையெல்லாம் தடவி பார்த்து கொள்வது வாடி. ஆக வரலாற்றில் விழுந்த அடிகளையும் படிந்த படிகளையும் வைத்துக் கொண்டு எதிர்கால அரசியலில் துண்டு போட்டு இடம் பிடிக்க ஓடிக்கொண்டிருக்கிறான் இடிதாங்கி என்பதை மறந்து விட வேண்டாம். அதே சமயத்தில் அரசியல் என்பது ஹெல்த்தியாக இருக்க வேண்டும் என்று எல்லோரும் கூறுவதால் தான் தடுப்பூசி போடுவதற்காக முதல் வரிசையில் நின்று கொண்டு கையை உயர்த்தி கொண்டிருக்கிறான் இடிதாங்கி. ஆக எதிர்காலம் இடிதாங்கியை கண்ணடித்து அழைத்து கொண்டிருப்பதை மக்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கலாம், அல்லது நடப்பதெல்லாம் வாடிக்கையான கூத்துதான் என்று நினைத்து கூழ் வத்தலை காய போட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் இனியும் தாமதிக்க இடமில்லாமல் இன்று முதல் இடிதாங்கியின் ரூட்டில் பிட் நோட்டீஸ் ஒட்ட தயாராகி விட்டான் என்று எச்சரித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.